கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். இந்திரா என்பவர் கேட்ட கேள்விக்கான பதில். சுமார் கிட்டத்தட்ட இது ஒரு 4-5 மாதம் அதுக்கு முன்னே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. கன்னி தெய்வம் துணை. அப்பா, எங்கள் வீடு ரொம்ப கஷ்டத்தில் உள்ளது. எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருப்பது 1 இயர் முன்னாடி தான் தெரிந்தது. அதாவது 1 வருடத்திற்கு முன்னாடி தான் தெரிந்தது. எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க என்கிட்ட தான் வர ஆசைப்படுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. அதை சரி பண்ணிவிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணுமா? அப்பா பதில் சொல்லுங்கள். கன்னி தெய்வம் துணை. அப்பா, எங்கள் வீட்டு கன்னி தெய்வம் என்னோட ஃபஸ்ட்டு சன், முதல் மகன் கண்ணுக்கு தெரிந்தது. அப்பா, எங்கள் வீட்டில் அசுத்த ஆவியாய் விரட்டும் போது தெரிந்ததப்பா என்று கூறியிருக்கிறார்கள். நல்லதுக்கு காத்திருக்கக்கூடாது தாயே, நல்ல விஷயங்களை உடனே செய்திடணும் அப்படிங்கிற மாதிரி கன்னி தெய்வம் இருப்பது அறிந்திருந்தால் தெரிந்திருந்தால் உடனடியாக எடுத்து வழிபட்டு விடுங்கள். எடுக்க முடியலன்னா உடனடியாக ஒரு விளக்க வச்சு அந்த அம்மாவை நினச்சி கும்பிட ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக அந்த தெய்வத்தை எடுக்கக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு வந்து சேரும். துஷ்டாவிகளை விரட்டும் போது என்று கூறியிருந்தீர்கள். தயவு செய்து தெய்வத்திடம் ஒப்படையுங்கள். நீங்கள் அங்கே மந்திரவாதியை பார்த்தேன், இங்கே மந்திரவாதியை பார்த்தேன், அவனுக்கு இவ்வளோ கொடுத்தேன், இவனுக்கு இவ்வளோ கொடுத்தேன்னா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். உங்களுடைய பிரச்சனையை தெய்வத்திடம் ஒப்படையுங்கள். அதாவது கன்னி தெய்வத்திடம் ஒப்படையுங்கள். மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி. 55வது பதிவை பார்த்துவிட்டு அவருடைய பெயர் தெரியவில்லை, ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் பக்கத்தில் வந்தால் பூவாடை வீசுமா? ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பூ வாசனைன்னு சொல்லணும். பூவை வாடை என்று சொல்லக்கூடாது. வாடை என்பது சாக்கடை வாடடிக்கி, நாய் செத்து கிடக்கு வாடடிக்கி, பெரிச்சாலி செத்து கிடக்கு வாடடிக்கி அப்படின்னு சொல்லலாமே தவிர பூவை வாடை என்று சொல்லக்கூடாது. பூ வாசனை என்று சொல்ல வேண்டும். கண்டிப்பாக கன்னி தெய்வம் நம்ம அருகில் வருவதாக இருந்தால் நமக்கு நறுமணம் வீசும். அது பூ வாசனையாக இருக்கலாம், பிச்சி பூ வாசனையாக இருக்கலாம். எடுத்துக்கொண்டால் மொத்தத்தில் நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அதுக்காக ஒருத்தன் சென்ட் அடிச்சுட்டு நடந்து போய்ட்டுருப்பான், அதில் நறுமணம் வந்துட்டோன்னே கன்னி வந்திருக்கோ அப்படின்னு நினச்சிடாதுங்க. நம்ம வீட்டிலே நம்ம குழந்தைங்க திடீர்னு ஒரு சென்ட் அடிச்சிருக்கோம், ஒரு ஸ்ப்ரே அடிச்சிருக்கோம் நினச்சிடாதுங்க. அது தனியாக தெரியும், நமக்கு உணர்வுபூர்வமாக தெரியும். மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அவ்வை தமிழ் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை. தாத்தா முறைப்படி எடுத்தாரா என்று தெரியவில்லை. வணக்கம் ஐயா. என் தாத்தா காலம் முதல் வீட்டில் பெட்டி வைத்து வணங்கி வந்த தெய்வத்தை எனக்கும் என் அக்காவிற்கும் சொல்லாமல் என் அண்ணன் அவரின் நெருங்கிய நண்பரான ஒரு ஜோதிடம் பார்க்கும் மந்திரவாதியை வைத்து இரவு ஜாமத்தில் சேவல் பலி கொடுத்து அந்த தெய்வத்தை மறுநாள் என் தாய், தந்தை, அண்ணன் மூவரும் சேர்ந்து ஆற்றில் விட்டு விட்டார்கள். இதை சில வருடங்கள் கழித்து நான் பெற்றோரிடம் கேட்கும்போது அந்த தெய்வத்தை மந்திரவாதி இது தெய்வம் அல்ல, இது வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். ஆகவே விட்டுவிட்டோம் என்றனர். 1 வருடத்திற்கு முன்பு எனக்கு தானாகவே தோன்றியது பெட்டியில் வைத்து வணங்க வேண்டும் என்று. நன்கு உணர்கிறேன் என்னிடம் இருப்பதை. தற்போது வேறு இடத்தில் ஜாதகம் பார்க்க சென்றபோது அவர் என் ஜாதக பலன் சொல்லும்போது குறிப்பாக கன்னி தெய்வம் வழிபாடு செய்ய வேண்டும், உங்களுடன் உள்ளது என அவர் சொல்லும்போது என் அக்காவிற்கு கன்னி தெய்வம் அழுது கொண்டே வந்தது. நான் தெய்வத்தை பேச வைக்க முயற்சி செய்தேன், ஆனால் ஜோதிடர் விடவில்லை. காரணம், இங்கு எனக்கு சக்தி குறைந்து விடும் என்று சொன்னார். அங்கு என் அண்ணன் கூட இருந்தார். தற்போது நான் மீண்டும் வைத்து என் வீட்டில் வழிபாடு செய்ய விரும்புகிறேன். ஆனால் பெற்றோர் பழைய வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் என்கின்றனர். எனக்கு அச்சமாக உள்ளது. எங்கே மீண்டும் அந்த தெய்வத்தை மந்திரவாதி பிடித்து விடுவானோ என்று. ஏனெனில்
தற்போது வரை அண்ணன் அந்த மந்திரவாதி கட்டுப்பாட்டில் உள்ளார். அண்ணனின் கட்டுப்பாட்டில் பெற்றோர் உள்ளனர். நான் என் வீட்டில் வைத்து தெய்வத்தை வணங்கலாமா? என் மனைவி மாதவிடாய் தீட்டு வந்தால் என்ன செய்வது? பூஜை அறை தனியாக இல்லை, ஆனால் கன்னி மூலையில் வைக்க மேலே ஸ்லாப் உள்ளது. என் தாய் கன்னி உங்கள் வார்த்தையில் வந்து என் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். நான் என் மனைவி மட்டும் உள்ளோம், இன்னும் குழந்தைகள் இல்லை என்று ஒரு பெரிய பேராகிராஃபே அனுப்பியிருக்காங்க. முதல்ல ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டாங்க உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து. எப்படி செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு கன்னி தெய்வம் இருக்கும் வீட்டிற்குள் மந்திரவாதியை விடாதுன்னு சொல்லுவேன் நான். ஆனால் இவர்கள் மந்திரவாதியை அழைத்து வந்து அந்த கன்னி தெய்வத்தை பிடித்து ஆற்றில் கொண்டு விட்டுட்டு வந்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய பாவம். இதுக்கு தான் அன்பான உறவுகளே உங்கள்கிட்டலாம் நான் தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணுங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் மூளை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அறியாதவர்கள் இருக்கிறார்கள், ஒன்றும் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். நம் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை தெய்வம் என்றே தெரியாமல் எவனோ ஒரு மந்திரவாதி சொன்னான்னு அவனை அழைத்து வந்து இப்படி கொடுத்து அந்த கன்னியை எந்த அளவுக்கு அவன் கஷ்டப்படுத்தியிருப்பான். இன்னும் கூட அந்த கன்னி தோற்று போகவில்லை. இவர்கள் மூலமாக மீண்டும் வந்து இவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அதான் சொல்லுவேன், என்ன ஆனாலும் உங்களை விட்டு கொடுக்கவா கன்னி கிடையாது, உங்களை விட்டுட்டு போகிறவா கன்னி கிடையாது. எந்த சூழ்நிலையும் தன் பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவள் தான் கன்னி. ஆனால் வணங்காத வீட்டிற்குள் வருவாளா என்றால் வருவது கடினம். வணங்கும் வீட்டிற்குள் தான் அந்த தெய்வம் வர முடியும், நம்பும் வீட்டிற்குத்தான் அந்த தெய்வம் வர முடியும். ஏங்கி தவித்து வாதாயே என்று அழைக்கும் பிள்ளைகள் வீட்டிற்கு கண்டிப்பாக வருவாள். நீ அழைத்துப்பார், வாய்தாயே என்று அழைத்துப்பார், நிச்சயமாக வாதாட வருவாள் உனக்காக. உள்ள உணர்வோடு அதான் சொல்லுவேன், கன்னி தெய்வத்தை எடுக்கும் பொழுது அங்கெங்கும் ஓடாமல் குழந்தைகளை விளையாட விடாமல் நூல் கட்டிய பிறகு இருந்து தாயே அன்போடு அழைத்து உள்ளே வாமா, உனக்காக ஏங்கி தவிக்கிறோம், நீ இந்த வீட்டிற்குள் வர வேண்டும், நாங்கள் உங்களை அழகு பார்க்க வேண்டும், உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அன்போடு அந்த கன்னி தெய்வத்தை விரும்பி வேண்டி நீ அழைக்கும் பொழுது அருமையாக வருவார்கள். அற்புதமாக வா தாயே, 2 வார்த்தை, வா தாயே காத்திருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். அந்த தாய் உங்களோடு கூடவே இருப்பாள், உங்களோடு கூடவே இருந்து உங்களை வழிநடத்துவாள். இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இவங்க திரும்ப அந்த தெய்வத்தை வைத்து வழிபட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் வாய்ப்பு வருகிறதா என்று. முதல்ல அந்த கன்னி தெய்வத்தை அவன் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கான்னு தெரியலை. இருந்த போதிலும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. முறைப்படி எடுத்து வணங்கி விடுங்கள், அது நல்லது என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க செல்லும் முன் இன்னொரு கேள்வி ஒரு கேட்டிருந்தார். என் மனைவி மாதவிடாய் தீட்டு வந்தால் என்ன செய்வதென்று. ஒரே ரூமாக இருந்தால் அந்த ரூமுக்குள்ளே ஒரு திரை போட்டுருங்க, கன்னிக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டா அதில் ஒரே இருக்காது. இதெல்லாம் விட நீங்கள் நம்ம பதிவுகளை பார்க்கலன்னு அர்த்தம். 1வது பதிவிலிருந்து எல்லா பதிவையும் பாருங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய சந்தேகங்களுக்கு நான் உள்ள பதிலளித்திருக்கிறேன். மந்திரவாதினா என்ன, அவங்கள ஏன் 2வது கன்னி எடுத்த வீட்டுக்குள்ளே கூட்டு வரக்கூடாது, அதெல்லாம் நிறைய சிரமங்களெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆகவே நிதானத்தோடு அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள். நிச்சயமாக நீங்களும் கன்னி தெய்வத்தை வழிபட்டு அந்த தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நீங்களும் பெற வேண்டியதை பெறுவீர்கள். அடுத்த கேள்வி மனோஜ் என்பவர் கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை ஐயா, பேய்களை கன்னி தெய்வங்கள் ஒன்று விரட்டுவார்கள், இல்லையெனில் எரித்து விடுவார்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் சில நேரங்களில் பேய்களை பக்குவப்படுத்தி தன் காலடியில் வைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் என்ன ஐயா? பேய்களை பக்குவப்படுத்தி கன்னி தெய்வங்கள் வைத்துக்கொள்வதன் தேவை என்ன? அத்தைகளைப் போலவே அனைத்து கன்னி தெய்வங்களாலும் முறைப்படி வணங்கும் கன்னி தெய்வங்களால் பேய்களை எரிக்க முடியுமா? அற்புதமான கேள்விதான். ஆனால் இந்த சந்தேகமெல்லாம் நமக்கு எதுக்கு, இப்படி ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு எதுக்குன்னு நினைப்பேன். பேய் பிடிச்சி வர்றவங்க எப்படியாவது நம்மளை குணப்படுத்திட மாட்டாங்களா, எப்படியாவது நம் பிள்ளைகளை காப்பாற்றி விட மாட்டார்களா என்று வருகிறார்கள். காப்பாற்றினால் போதும். அந்த பேயை எரித்தால் என்ன, அடித்தால் என்ன, விரட்டினால் என்ன, கால் மாட்டில் போட்டு மிதித்தால் என்ன, அதெல்லாம் நமக்கு எதுக்கு ஐயா? அடுத்த சிந்தனைக்குள் போகாமல் தெய்வம் நம்மளை காக்க வந்த தெய்வம், கன்னி தெய்வம் நம்மளை காத்திருக்கிறார்கள் என்று அவர்களை பெருமைப்படுத்தவில்லை என்றாலும் வணங்காமல் இருந்து விடாதீர்கள். நிறைய உறவுகள் பயனடைகிறார்கள், நன்றி கெட்டு போய்விடுகிறார்கள். தயவு செய்து கன்னி தெய்வத்தின் மூலம் பயனடைந்த அன்பு பிள்ளைகளை
அந்த கன்னி தெய்வத்துக்கென்று நீங்கள் எதையும் கொடுக்க வேண்டாம். உங்கள் மனதில் ஒரு இடத்தை கொடுங்கள். ஒரு காலமும் நன்றி கட்டு மட்டும் போகாதீர்கள். ஒரு கன்னி தெய்வத்திடம் மட்டும் நீங்கள் திருப்பி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் நிறைய வீடுகளில் எப்படின்னா, கஷ்டம் வரும்போது தெய்வத்தை தேடுவாங்க, நல்லா இருக்கும்போது மறந்துடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீ நல்லா இருக்கும்போது அந்த தெய்வத்தை நல்லா கும்பிடு. என்ன நீ நல்லா வச்சுருக்கம்மா, நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு. அப்போ நீ கஷ்டத்தை சந்திக்கும் போது நீ அந்த தெய்வத்தை கூப்பிடவே வேண்டாம், கும்பிடவும் வேண்டாம். அந்த தெய்வமே உன்ட்ட வந்து நிற்பாங்க. எப்பா இப்படி பிரச்சனை, இப்படி செய் அப்படிங்கிறத வழிகாட்டுவாங்க. அதே மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், அத்தைகளைப் போலவே அனைத்து கன்னி தெய்வங்களாலும் முறைப்படி வணங்கி கன்னி தெய்வங்களால் பேய்களை எரிக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறார். நிச்சயமாக தன் பிள்ளைகளை வாழ வைக்க அந்த தெய்வங்கள் பேய்களை விரட்டுவார்கள், அடிப்பார்கள், எரிப்பார்கள். அதற்கு முதலில் உன்னிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும். மனோஜ் அவர்களே, தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். உன்னிடம் முதலில் நம்பிக்கை இருக்க வேண்டும். நீ எந்த அளவிற்கு உண்மையாக வணங்குகிறாயோ அந்த அளவுக்கு அந்த தெய்வத்திடம் உனக்கான வேலைகளை செய்வார்கள். இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னால், ஐஏஎஸ் படித்தாதான் கலெக்டர். நம்ம இப்போ இந்தியாவில் பிரதமர் இருக்காருன்னா இந்திய மக்கள் அனைவரும் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தகுதிகள் உண்டு. ஆனால் தெய்வங்கள் அனைவரும் ஒன்றுதான். ஆனால் அதிலும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக சில விஷயம் சொல்ல முடியாது. இந்த தெய்வம் பெருசா, அந்த தெய்வம் பெருசா அப்படின்னு சொல்ல முடியாது, தவறு. தெய்வம் என்பது தன் பிள்ளைகளை, தன் பக்தர்களை வாழ வைப்பதற்காகத்தான். ஆக அத்தைகளால் முடிகிறது, அவர்களால் முடியுமா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வேண்டாம். உன் வீட்டில் இருக்கும் கன்னி உன்னை கண்டிப்பாக வாழ வைப்பார்கள். உன் வீட்டில் இருக்கும் கன்னி கண்டிப்பாக ஒரு பேய் தொல்லை இருந்தால் அதிலிருந்து உன்னை விடுபட என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இது உண்மை, உறுதியான வார்த்தை. மகிழ்ச்சி. அடுத்தபடியாக ராதிகா செல்வராஜின் கேள்வி. வாடகை வீட்டில் கன்னியம்மாவை எடுக்க அத்தைகள் அனுமதிக்க மாட்டார்கள். வாடகை வீட்டில் இருந்து கொண்டே உள்ளன்போடு உணர்வுபூர்வமாக உண்மையாகவும் கன்னி தெய்வம் காட்டும் வழி நடந்து கொண்டு இருக்கும்போது சொந்த வீடு கட்டாயம் அமையும். எனக்கெல்லாம் பாடம் நடத்தின மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நம்பி கும்பிட உங்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு வேணும்னா அவங்க தருவாங்க. ஏன்னா நீங்கள் சொந்த வீடு இருந்தால் தான் அவங்களுக்கு பதியமைக்க முடியும். விரைவில் பதியமைக்க வேண்டும், நம் பிள்ளைகள் கூடவே நாமும் இருக்க வேண்டும் என்பதில் அவங்க உறுதியாக இருப்பாங்க. கன்னி தெய்வம் அவங்க இன்னொன்று வேறு யாருன்னு நினச்சினாங்க, கன்னி தெய்வம். மகிழ்ச்சி. தாமரை சேகரின் கேள்வி. கன்னி தெய்வம் துணை. வாடகை வீட்டில் வசிக்கும் பிள்ளைகளுக்கு நம் அத்தைகள் வழிகாட்டுவார்கள் அண்ணா. என் மனசுமை இறங்கி விட்டது அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று கூறியிருக்கார். நிச்சயமாக வழிகாட்டுவார்கள். நிச்சயமாக நீங்களும் சொந்த வீட்டில் வரக்கூடிய நேரம் வரும். அடுத்த கேள்வி மஞ்சுநாதன் என்பவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி என்று பார்ப்போம். எங்கள் வீட்டு கன்னி தெய்வம் வயதுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கார்கள். வயதிற்கு வருவதற்கு முன்தான் இறந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் கன்னி தெய்வம் என்று கூறியிருக்கிறேன். இவர்களை நீங்கள் வழிபட வேண்டுமென்றால் அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த தேதி என்று நீங்கள் வழிபடுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வத்தின் துணையோடு மாமா உங்களின் முறையான வழிகாட்டுதலின்படி நாங்கள் எங்கள் கன்னி தெய்வம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். வார்த்தைகள் தவறாக எழுதியிருக்காங்க. டைப் பண்ணி அனுப்பும்போது ஒரு முறை வாசிச்சுட்டு அனுப்புங்கம்மா. வழிபட்டுன்னு போட்டிருக்க போல வழிபாட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாமா, எனக்கு இன்று பெரிய ஆசீர்வாதம் தந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எப்பவும் ரூபினிசா லைசால் பாட்டி துணையாக இருக்காங்க, எங்கள் மைனி தெய்வமும் துணையாக இருக்காங்க, கன்னி தெய்வம் துணையம்மா மாமா என்று அனுப்பியிருக்கார்கள். இது எந்த மருமகன்னு தெரில, எந்த மருமகன்னு தெரில. மிக்கேலா பேரும் தெரில. இப்போ யூடியூப்பில் கூட பேரை தெளிவாக வைங்கலாம். ஏன் இப்படி தப்பாக வைங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வைக்கிறாங்க. சரி, வாழ்த்துக்கள் ஐயா, நல்லா இருங்க. அம்மாவாக இருந்தால் வாழ்த்துக்கள் அம்மா, நல்லா இருங்க. அடுத்தபடியாக கமலேஷ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். என்னவென்று பார்ப்போம். என் உடம்பில் 7 கன்னி தெய்வம் இருக்குது. அது என் மாமனார் வீட்டு குலதெய்வம். உங்கள் மொபைல் நம்பர் இல்லை, டவுட்டு கேட்கலாம்னு நினைத்தேன். பெயர் ஞான சௌந்தரி, என் உடம்பில் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு ஞான சௌந்தரி எடுத்து கொடுத்து ஒரு குடும்பத்தை வாழ வைத்தேன். இப்பொழுது இன்னொரு ஞான சௌந்தரி கன்னியம்மாவுக்காக வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஆனால் என்னுடைய அனைத்து பதிவுகளையும் பாருங்கள்.
என் பதிவுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என் வாட்ஸ்அப் நம்பரு, என் நம்பர்லாம் அங்கே உள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பதிவு போட்டிருக்கேன். இந்த 1000 பதிவில் 5 பதிவில் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உடனே எல்லாம் கிடச்சிட்டா நல்லா இருக்காதுல்ல. 1வது பதிவுலேருந்து கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு தானாக வந்துடும். நீங்கள் சார்ட்ஸ் பார்த்தாலும் சரி, எது பார்த்தாலும் சரி, என் நம்பர் தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். மகிழ்ச்சி. அடுத்த ஸ்ரீவேல் முருகனின் கேள்விக்கு பதிலளிக்கிறேன். ஐயா, என் கனவில் கன்னிப்பதியில் எப்பவும் ஏற்றும் விளக்கும், அதே உயரத்தில் அதற்கு பக்கத்தில் மற்றொரு பழையகால விளக்கும் வந்தது ஐயா. 2 4 முக விளக்கு வந்தது ஐயா. நீங்கள் கூறிய வகையில் வாடகை வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வருகிறோம் ஐயா. மதுரையிலிருந்து முருகேஸ்வரி ஆறுமுகம். சபரிக்குமார் என்ற ஐடி மாறியதால் இனி இதில் கமெண்ட் வரும் ஐயா. மகிழ்ச்சி அம்மா, உங்கள் வீட்டில் 2 கன்னி தெய்வங்கள் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்பது புரிகிறது. விரைவில் சொந்த வீடு தந்து உங்களை வணங்க வைக்கட்டும் அந்த தெய்வங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா, என் கனவில் என் வலது பக்கம் ஒரு குழந்தையும் என் இடது பக்கம் ஒரு குழந்தையும் அமர்ந்திருந்தனர். அப்போது வலது பக்கம் ஒரு ஆள் உயரத்திற்கு ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்து வேகமாக வந்தது. ஐயா, நான் என்ன செய்வது என்று தெரியாமல் எழுந்திருக்க முடியாமல் அந்த குழந்தையை எழுந்திரு என்று கூறினேன். ஆனால் அந்த குழந்தை அசால்ட்டாக உட்கார்ந்திருந்து வேகமாக வந்த அந்த குழந்தையை பார்த்தவுடன் அங்கே படுத்து விட்டது. அந்த குழந்தை தடவி கொடுத்தது ஐயா. இதற்கு என்ன அர்த்தம் என்று கூறுங்கள். மதுரையிலிருந்து முருகேஸ்வரி. இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு 2 கன்னி தெய்வம் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். இதுதான் உண்மை. உங்கள் கனவுல பாருங்கள், இப்போ 2 குழந்தையை காட்டிடுச்சு. பாம்புங்கிறது துஷ்டாவி, அதை அடக்கி இருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க, முறைப்படி எடுக்கலை, இருந்தாலும் கனவுல உங்களை காப்பாற்றுறதை காட்டுறாங்க. துஷ்டாவிகளின் பிடியில் நீங்கள் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்பொழுது அவர்கள் அங்கே இருந்து உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்தபடியாக கமலேஷ் என்பவரின் கேள்வி. 7 கன்னி தெய்வம் எங்கள் குலதெய்வம் வணங்கி வருகிறோம். என் உடம்பில் அந்த தெய்வம் இருக்கு அண்ணா. என் பெயர் ஞானசௌந்தரி அண்ணா. நான் எப்படி கும்பிட வேண்டும்? எந்த நாட்களில் விரதம் இருக்க வேண்டும்? எனக்கு கல்யாணம் முடிந்து கணவர் மற்றும் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இருக்கு அண்ணா, தயவு செய்து சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் முதல்ல கொஞ்ச நாளைக்கு நம்ம பதிவுகளை பாருங்கள். நிறைய விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்கிறேன். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு மறுபடியும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்கிட்ட வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். உள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஒரே நாளில் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கவும் முடியாது, புரியவும் செய்யாது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஜெகதீஷ் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வத்தின் அருளால் நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ ஆசைப்படுகிறேன் அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று என்னை வாழ்த்தியிருக்கிறார். நன்றி ஜெகதீஷ். மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ரகு என்பவர் கேட்டிருக்கிறார். எனக்குள்ள ஒரு குரல் பேசிக்கிட்டே இருக்கு ஐயா. இப்படி மொட்டையாக சொன்னால் நான் என்னையா சொல்ல? பேசுகிறது தெய்வமா இல்லை பேசுகிறது பேயா? எதுவுமே தெரியலையே ஐயா. என்ன பேசுதுன்னு சொல்லுங்கள் ஐயா. முதல்ல அது தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறேன். சிவசுப்பிரமணியனின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் நோய் நொடியின்றி வாழ வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சி சிவசுப்பிரமணியன், மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். தாமரலிங்கம், கன்னி தெய்வம் துணை ஐயா. இந்த பதிவில் நீங்கள் சொன்ன மாதிரி நம் பிள்ளைகளும் பிள்ளையோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி முந்தா நாள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயில்பட்டியில் இருந்தோம். அங்கே என் மச்சான் மகளுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அந்த ஊரிலேயே தங்க வேண்டியது இருந்தது. அந்த பெண் குழந்தைக்கு 6 மாதம். திடீரென்று அந்த குழந்தைக்கு சளி அடைத்து மூச்சு விட முடியாமல் அந்த குழந்தை அந்நேரம் கன்னி தெய்வத்தை நினைத்தேன். அந்த குழந்தையின் தாயிடம் உன் வாயை வைத்து ஊது என்று சொன்னேன். அந்நேரம் கண்ணியமாக தான் அந்த ஞாபக சக்தியை கொடுத்தார்கள் என நினைக்கிறேன். என் ஊர் சாத்தூர், என் பெயர் தர்மலிங்கம். இந்த பதிவை கேட்டவுடன் உங்களிடம் கூற வேண்டும் என்று தோணுச்சு ஐயா. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று கூறியிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஊதுனதுக்கு பிறகு அந்த பிள்ளை நல்லா இருந்துச்சா? மொட்டையாக முடிச்சிட்டிங்களே. அந்த பிள்ளைக்கு இப்போ எப்படி இருக்குது? அந்த விஷயங்களை நீங்கள் சொல்லலை. நீங்கள் சொல்வதை சாட்சியாக சொல்கிறேன் என்று சொல்லும் போதே தெரிகிறது. நிச்சயமாக அந்த பிள்ளை பிழைத்திருப்பால், ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாள். மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன்.
உங்களை பார்த்ததும் என் மனதிற்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களும் கன்னி தெய்வத்தை முறையாக எடுத்து வணங்கி இனிமேல் எல்லோரும் ஒற்றுமையாக நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார். கவீஸ்வரன் ஜெகதீஷ், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிச்சயமாக கன்னி தெய்வத்தை எடுத்து ஒற்றுமையாக இருந்து வாழ்வில் எல்லா நலத்தையும் வளத்தையும் பெற்று வாழ மனதார வாழ்த்துகிறேன். அடுத்தது சரவணன் என்பவரின் கேள்வி என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வத்தை தனித்தனியாய் வழிபடலாமா பங்காளி பிரச்சனை இருந்தால் என்று கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வத்தை முறைப்படி யார் யார் வீட்டில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை கூறுங்கள். அப்படி முறைப்படி எடுக்கவில்லை என்றால் நீங்கள் முறைப்படி எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் வீட்டில் முறைப்படி எடுக்க முடியாது, ஆனால் வைத்து கும்பிடலாம். ஒருவேளை அவர்கள் கன்னி தெய்வத்தை வழிபட இந்த பதிக்கே நேரடியாக வந்து வழிபட வேண்டும் என்று உங்களை தேடி வந்தால் மனதார வரவேற்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ என்னிடம் சண்டையே ஏன் இங்கு வந்தா என்று கேட்டுவிடக்கூடாது. ஆக நம் பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள் சரவணன் செல்வா, நிச்சயமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதற்கு பிறகு சந்தேகங்கள் இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள். முருகன் என்பவரின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா, ஒரு சிறு சந்தேகம். ஒரு உடம்பில் பேய் இருந்தால் அந்த உடம்புக்காரர் ஆடி 30 அன்று அத்தைகளின் திருவிழாவை காண வருகின்றார். அப்போது அந்த பேய் உள்ள உடம்புக்காரர் அத்தைகளை வணங்க உள்ளே வரும் பொழுது அந்த கூட்டத்தில் அவர்களை அத்தைகள் காட்டி கொடுத்து விடுவார்களா? கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. ஏன் உங்களுக்கு பேய் இருக்கிறதா உங்கள் உடம்பில்? இந்த பயம் உங்களுக்கு எதற்கு? தைரியமாக வாருங்கள், தைரியமாக வணங்கலாம், வணங்கிவிட்டு செல்லலாம். ஆடி 30 அன்று அத்தைகள் அவ்வளோ எளிதாக பேய்களை பிடிக்க மாட்டார்கள். காரணம், அன்று திருவிழா, அத்தைகளின் திருவிழா. அந்த திருவிழாவுக்கு வந்த பிள்ளைகள் எல்லாம் பயன்பட வேண்டும். அன்று அத்தைகள் ஒரு பேயை விரட்டுவது முக்கியமாக, வந்த 5000 பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவது முக்கியமாக என்றால் 5000 பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவது தான் முக்கியம். பேய்களை இன்றல்ல நாளை பிடித்து கொள்ளலாம். அதனால் அவ்வளவு எளிதாக இப்போ அத்தைகள் பதில வந்து பேய்களெல்லாம் அனுப்பி வைக்கிற நிலைமையில் நானும் இல்லை. அவரவர் வீட்டு கன்னி தெய்வத்தை அவரவர் வணங்கி அவரவர் கன்னி தெய்வத்தின் மூலமாக வாழட்டுமே என்ற நம்பிக்கையோடு நான் வழிபாடுகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் சொன்னேன், சுயநலம் உள்ள பூமி. இப்போ அத்தையே இருக்காங்கன்னா அத்தைட்ட வருவாங்க, கும்பிடுவாங்க. இங்கே வந்தால் அத்தை குணப்படுத்தி தான் தெரிஞ்சாங்கன்னு எதையாவது சொல்லி எடுத்து குணப்படுத்திட்டு அதோடு மறந்து போயிடுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகவே தான் முதலில் உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள், அவர்கள் உங்களை வாழ வைப்பார்கள் என்று அடித்து சொல்ல காரணம் அதுதான். அது மட்டுமல்ல, உங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு நீங்கள் திருப்பி செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. அன்பை மட்டும் திருப்பி செய்யுங்கள். அந்த தெய்வத்திற்கு இதயத்தில் ஒரு நல்ல இடத்தை கொடுங்கள், நம்பி வணங்குங்கள், அதுவே போதும். இந்த உலகத்தில் நிறைய பேரை பார்த்தாச்சுன்னா எத்தனை மக்களுக்கோ எத்தனையோ காரியங்களை செய்து கொடுத்தாச்சு. இப்போ ஒரே ஒரு முடிவு தெளிவாக எடுத்திருக்கேன். அவரவர் வீட்டு கன்னி தெய்வத்தை எடுத்து கும்பிடுங்க, அவங்க வாழ வைப்பாங்க. எவ்வளோ முதல் பதிவுலேருந்தே சொல்கிறேன், கன்னி தெய்வம் இருக்கும் வீட்டில் மந்திரவாதி தேவையே இல்லை. உன் வீட்டில் ஒரு டாக்டர் இருந்தால் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் வீட்டு டாக்டர் தானே பார்ப்பார். நீ இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறேன்னு சொல்ல மாட்டாள். அதே போல் உன் வீட்டில் தெய்வம் இருக்கும் பொழுது பேய்களாக இருந்தாலும் சரி, பில்லி சூனிய ஏவலாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அடித்து விரட்டக்கூடிய சக்தி அந்த தெய்வத்தினம் உண்டு. அடித்து விரட்டுவார்கள். நீ நம்பி கும்பிட்டால், நம்பாத பட்சத்தில் அவர்கள் விட்டு விடுவார்கள், வாங்கி அனுபவிக்கிட்டுன்னு. அப்போ தானே தெரியும் கஷ்டம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, வலினா என்ன, அடினா என்னன்னு. ஆக அன்பு பிள்ளைகளே, ஆடி 30 தைரியமாக வாருங்கள். பேய் பிடித்தவர்களாக இருந்தாலும் தைரியமாக வாருங்கள், ஒன்றும் நடக்காது. அத்தைகள் பார்த்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு தெரியும் எதை எப்படி எப்போது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று. மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கலைவண்ணன் ஐயா, நான் 11 மாதம் உச்சிஷ்ட கணபதி உபாசனை செய்கிறேன். 3 மாதமாக என்னை சுற்றி பல அமானுஷ்யம் நிகழ்ந்தது. தொடர்ந்து 5 நாட்கள் உடலில் இறங்கியது. நீ யார்? நான் தியானத்தில் கேட்டேன் நீ யார் என்று. அது எனது ஆக்கினையில் தரிசனம் தந்து சிறு 1 வருட குழந்தை நான் தூக்கி இருப்பது போல் காட்டியது. எனக்கு நம்பிக்கை இல்லை. இது என்ன ஐயா, காப்பாற்றுங்க. நான் துபாயில் இருக்கிறேன். வந்தவுடன் என்னை சுற்றி வட்டம் அடித்து மேலே உடனே ஏறுது அப்படின்னு போட்டிருக்காங்க. தெரியலையே ஐயா, முழுசாக எனக்கு புரியலையே. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருந்தால் கும்பிடுங்க. ஒரு கன்னி தெய்வம் இந்த மாதிரிலாம் வந்து பயமுறுத்தாது. முதல்ல நம்மளை பக்குவப்படுத்தும், நம்ம வணங்கணும்னு நினைக்கும், நம்மளை சுற்றியே வரும். ஆனால் உடம்புல உடனே ஏறி இந்த மாதிரி அமானுஷ்யமானலாம் காட்டாது. சரி, பார்க்கலாம். தைரியமாக நம்மளுடைய பதிவுகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டுவாங்க. என் குரல் உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் ஒலிக்கும் போதே உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் தெரிய வந்துவிடும்.
மகிழ்ச்சி. ஏன்னா என்னுடைய குரலை கேட்கும்போது அங்கே ஒரு கன்னிப்பதியை வச்சுத்தான் உங்களுக்கு என்னுடைய குரல் பதிவே வந்து கொண்டிருக்கிறது. ஆக என்னுடைய ஒவ்வொரு பதிவிலும் அத்தைகளின் அனுகிரகமும் அனைத்து கன்னி தெய்வத்தின் அனுகிரகமும் இருக்கும். அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள். அடுத்தபடியாக மகேஸ்வரி என்பவருடைய கேள்வி. எல்லாம் இங்கிலீஷில் அனுப்பியிருக்கு. அண்ணா, என்னோட அம்மா வழியில் ஒரு கன்னியை டேஷ், அதை வாசிக்க முடியாது, வேண்டாம். கன்னி சாபம் விட்டதாகவும் அதனால் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஏன் மகன்களுக்கும் அந்த சாபத்தின் விளைவாக வலிப்பு நோய் இருக்குது, இதற்கு பரிகாரம் இருக்கா என்று எனக்கு பதில் சொல்லுங்கள் அண்ணா ப்ளீஸ் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியுது, ஒரு கன்னி தெய்வத்துக்கு நாம் துரோகம் பண்ணியிருக்கோம், பாவம் செய்திருக்கிறோம். அப்போ அந்த பாவத்தை போக்கும் வரை இந்த வலிப்பு நோய்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த பாவத்தை எவ்வாறு போக்குவது என்று கேட்டால், நியாயமான தான தர்மங்கள். பசின்னு வர்றவங்களுக்கு ஒரு குத்து சோறு, கஷ்டம்னு வருவங்களுக்கு கையில் கொஞ்சம் காசு, இப்படி நீங்கள் கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தானாகவே அந்த பாவம் கழிந்துவிடும். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக சித்ரா ரமேஷ் அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். வணக்கம் அண்ணா, திருச்செந்தூரின் கடல் கூட சில நேரங்களில் குறைந்து உள்வாங்கியுள்ளது. ஆனால் எங்கள் அண்ணனின் கொடை குணம் என்றுமே குறையவே குறையாது. வாழ்க நன்கொடை, வளர்க நின் புகழ், நமது கன்னி தெய்வங்களே துணை. ஓலை பாயை போர்த்தி படுத்தவருக்கு நீங்கள் போற்றிய போர்வை ஒரு ரூமே கட்டி கொடுத்தது போல் இருக்கும் அண்ணா, நன்றி அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். உண்மைதானம்மா, உயிர் போனாலும் போகுமே தவிர நான் செய்யும் தர்மம் ஒரு காலமும் போகாது. நான் உயிரோடு இருக்கும் வரை என் தர்மம் மேலோங்கி கொண்டே தான் இருக்கும். தர்மம்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. இந்த திருவண்ணாமலைக்கு போய் 1000 பேருக்கு வேட்டி சேலை, டவலு, பிஸ்கட் பாக்கெட்லாம் வழங்கணும்னு நினச்சேன். இது அன்னைக்கு சொன்ன உடனே நம்ம கன்னிவழி பிள்ளைகள் 2 பிள்ளைகள் எனக்கு உதவித்தொகையாக பணம் அனுப்பியிருக்காங்க. உண்மைக்குமே அவங்களெல்லாம் மனசார வாழ்த்துகிறேன். நான் அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணலை, தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது தாரீங்களா அப்படின்னு நான் யார்கிட்டையுமே கேட்கலை. அந்த பிள்ளைகள் மனதார, ஏன்னா அந்த இதில் ஒருத்தர் பேர் சுடலையாண்டி, அவர் இதெல்லாம் சொன்னால் அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க, சொல்லணுன்னே அவசியம்லாம் நினைப்பாங்க. எனக்கு தோணுச்சுன்னா நான் சொல்லிடுவேன், அவ்வளோதான். மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 1500 ரூபா அனுப்பியிருக்காரு. அனுப்பிட்டு அதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் ரூபினி சில அத்தைகளை நம்பும் பிள்ளைகள். அதை விட அவர் வீட்டில் ஒரு பெரிய மாயை வலையில் சிக்கியிருந்தார்கள். ஒரு பெரிய கோளாறு, கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் அதை தெய்வம்னு நினச்சி வணங்கி வந்த ஒரு மனிதர். அது பெரிய பேயை அவரை படாத பாடுபடுத்தி விட்டு கடைசியில் அத்தை போட்ட அடியில் இன்று அவர் அத்தைகளின் பிள்ளைகளாகவும் எனக்கும் பிள்ளைகளாகவும் என்னை ஆசானாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் நினைத்து என் மீது மிகவும் மரியாதை வைத்த ஒரு மகனாக இருக்கிறார். ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்கார் அவருடைய ஒர்க் ஷாப்புக்கு, வாங்கன்னு. போகவே முடியலை, நேரமும் இல்லை. நிச்சயமாக செல்லணும், போய் பார்க்கணும். ஆனால் அவர் அந்த ஒர்க் ஷாப் இருக்கிற பாதையில் அடிக்கடி போகிறேன். ஆனால் அவர் ஒர்க் ஷாப்புக்கு போகக்கூடிய நேரம் இன்னும் வரல. சரி, நல்லதே நடக்கும். எதற்காக இதை இந்த இடத்துல இப்போ சொன்னேன்னா, பணங்காசு 2வது, பணத்தை போட்டு விட்டுட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை பாருங்கள். அதே போல் இன்னொரு உறவு 900 ரூபா அனுப்பியிருக்கிறார். அது என்ன கணக்குன்னெலாம் எனக்கு தெரியாது, அவர் அனுப்பியிருக்கார். 2 பேரும் சேர்ந்து 2400 ரூபா கன்னி தெய்வங்களின் பெயரை சொல்லி அத்தைகளின் ஆசீர்வாதத்தோடு வருகை தந்திருக்கிறது. எப்போவுமே எனக்கு ஒரு குணம் உண்டு, தான தர்மம் பண்ணுவது உண்டு. அந்த தான தர்மத்தில் யாரையும் செலவழித்து விடணும்னு நினைக்க மாட்டேன். நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்க மாட்டேன், அப்படி கேட்கவும் கூடாது. தானாக வந்த துட்டு தான் இது. இந்த 900 ரூபா போட்டவர் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி இதை திருவண்ணாமலை அந்த தான தர்மத்துக்கு இது என்னுடைய சின்ன பங்களிப்பாக வச்சுக்கிடுங்கன்னாங்க. இது சின்ன பங்களிப்பு அல்ல, 900 சேலை கொடுத்ததுக்கு சமம் 900 ரூபாயும். மகிழ்ச்சி உறவே, ஏதோ இணைந்து செய்வோம், இயன்றதை இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை அடுத்த பதிவுக்கு, நாளை இல்லை இன்றைக்கே இன்னும் 2-3 பதிவு போடணும் முடிவு பண்ணேன். ஏன்னா நிறைய கேள்விகள் மிச்சம் இருப்பதனால் அடுத்த கேள்வி பதில் உடனே அடுத்த பதிவு வரும். 450வது பதிவு. மகிழ்ச்சி உறவுகளே, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கன்னி தெய்வம் துணை,
கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.